ஒரு கொடிய பனிமலையில -30 டிகிரி குளிர்ல 9 பேர் கேம்பிங் போறாங்க. ஆனா அடுத்த சில நாட்கள்லயே அவங்க எல்லாரும் டெட் பாடிஸா தான் கிடக்குறாங்க. இது நார்மலான இன்சிடென்ட்ஸ் இல்ல. அவங்களோட டென்ட் உள்ள இருந்து கிழிக்கப்பட்டிருக்கு. சில பேரோட உடம்புல துணியே இல்லை, வெறும் அண்டர்வியரோட பனியில இருந்திருக்காங்க. ஒருத்தரோட நாக்கு காணாம போயிருக்கு, இன்னொருத்தரோட கை கூட இல்லை. அவங்க உடம்புல இருந்த ட்ரெஸ்ல எல்லாம் ஹை லெவல் ரேடியேஷன் இருந்திருக்கு. இந்த 9 பேரை அந்த பனிமலையில கொன்னது யாரு? மிருகமா, ஏலியனா, இல்ல மிலிட்டரியோட ஏதாவது சீக்ரெட்டான எக்ஸ்பெரிமெண்டா? இன்னைக்கு வரைக்கும் ஆன்சரே கிடைக்காத இந்த மிஸ்ட்ரியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு அவர் சோஷியல் மீடியா. மிஸ்ட்ரி, கிரைம், அன்ரிசால்வ்டு கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க உங்களுக்கு பிடிக்கும்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க 1959 ரஷ்யால நடந்த அந்த ராத்திரிக்கு போகலாம். இயர் 1950 இருக்கிற உரல் பாலிடெக்னிக் காலேஜ் சேர்ந்த 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஹைக்கிங் ட்ரிப் பிளான் பண்றாங்க. அவங்களோட லீடரோட பேரு இகோர் டயட்லோவ். இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ட்ரிக்கர். இந்த 9 பேரும் உரல் மவுண்டன்ஸ்ல இருக்கிற ஒட்ராட்டன் என்ற ஒரு மலையை ரீச் பண்ணணும். இதுதான் அவங்க கோல். லோக்கல் லாங்குவேஜ்ல ஒட்டட்டன்னா டோன்ட் கோ தேர்னு அர்த்தம், அங்க போகாதீங்க. ஜனவரி 23 அவங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாங்க. ட்ரிக்கிங் போயிட்டு இருக்கும் போதே வெதர் ரொம்ப மோசமாகி பனி புயல் பொழிய ஆரம்பிக்குது. இதனால அவங்க வலித்த வெறி கோலத் யஹில் அப்படிங்கிற ஒரு மலையில டென்ட் போடுறாங்க. இந்த மலையோட அர்த்தம் மவுண்டைன் ஆஃப் டெத். இவனுங்க ஏறுற மலை எல்லாமே இப்படிதான் இருக்குமோ? இகோர் டயட்லோவ் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாரு, பிப்ரவரி 12க்குள்ள நாங்க திரும்பி வந்துருவோம், இல்லைன்னா டெலகிராம் அனுப்புறோன்னு. ஆனா பிப்ரவரி 12 ஆகியும் எந்த ஒரு தகவலும் வரல. ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் பேனிக் ஆகுறாங்க. கவர்மெண்ட் ஒரு பெரிய ரெஸ்கியூ டீம், ஹெலிகாப்டர், மிலிட்ரி எல்லாத்தையும் அனுப்பி தேட வைக்கிறாங்க. கரெக்டா பிப்ரவரி 26 ரெஸ்கியூ டீமுக்கு அந்த மலையில அவங்க போட்டு இந்த டென்ட் கிடைக்குது. ஆனா டென்ட் பாதி பனியில மூழ்கி கிழிஞ்சு போயிருந்துச்சு. போலீஸ் போய் செக் பண்ணி பார்த்தப்போ அந்த டென்ட் வெளியே இருந்து கிழிக்கப்படல, யாரோ உள்ள இருந்து கத்தியால கிழிச்சு வெளியே தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. -30 டிகிரி குளிர்ல டென்ட்டை கிழிச்சு வெளியே ஓடி வரணும்னா உள்ள அவ்வளோ பயங்கரமா ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். டென்ட்டுக்குள்ள அவங்க போட்டிருந்த ஷூ, ஜாக்கெட், ஃபுட் எல்லாமே அப்படியே தான் இருந்துச்சு. அப்போ ஷூவை கூட போடாம வெளியே ஓடி வந்திருக்காங்க. டென்ட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல பனியில பதிந்து ஃபுட் பிரிண்ட்ஸை ரெஸ்கியூ டீம் ஃபாலோ பண்ணி போறாங்க. சில ஃபுட் பிரிண்ட்ஸ் வெறும் காலால இருந்துச்சு, சில இது ஷார்ட்ஸோட இருந்துச்சு. ஒரு பெரிய மரத்துக்கடியில முதல் 2 பாடிஸ் கிடைக்குது. அவங்க 2 பேரும் வெறும் அண்டர்வியரோட இருந்தாங்க. மரத்தோட பிரான்ச்சஸ் 15 ஃபீட் உடஞ்சிருந்துச்சு. யாரோ யாரையோ பார்த்து பயந்து மரத்துல ஏற ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்த சில தூரத்துல இகோர் டயட்லோவ் உட்பட இன்னும் 3 டெட் பாடிஸ் கிடைக்குது. அவங்க எல்லாரும் டென்ட்டை நோக்கி திரும்ப போக ட்ரை பண்ண மாதிரி விழுந்து கிடக்குறாங்க. ஆனா மீதி இருந்த 4 டெட் பாடிஸ் 2 மாசம் கழிச்சு தான் கிடைச்சிது. ஒரு பள்ளத்தாக்குல பனிக்கு அடியில அவங்க இருந்தாங்க. இந்த 4 டெட் பாடிஸை பார்த்து டாக்டரே நடுங்கி போயிட்டாரு. ஒருத்தரோட தலையெலும்பு நெளிஞ்சு இருந்துச்சு. 2 பேரோட நெஞ்செலும்பு கார் ஏத்துனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நொறுங்கி இருந்துச்சு. ஒரு பொண்ணோட நாக்கு, கண்ணு 2மே இல்லை. இதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ல ஹை ரேடியேஷன் இருந்துச்சு. அந்த 9 பேர் ட்ரிக்கிங் போயிருக்காங்க. போனவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா எப்படி? அதைத்தான் நம்ம கிட்ட இருக்க தியரிஸ் வச்சு பார்க்க போறோம். முதல்ல அவங்கள கொன்னது யாரு? போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பாதியிலே அன்னோன் கம்பெலிங் ஃபோர்ஸ்ன்னு போட்டு கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட நிறைய தியரிஸ் இருக்கு. தியரி நம்பர் 1, அவலாஞ்சி, பனி சரிவு. பனி சரிஞ்சு டென்ட் மேல விழுந்ததுனால பயந்து ஓடினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா பனி சரிஞ்ச ஆதாரம் எதுவும் அங்க இல்ல. தியரி நம்பர் 2, இன்ஃப்ரா சவுண்ட். ஆத்து மலையில மோது உருவாகிற ஒரு சவுண்டு மனுஷங்க மூளையை பாதிச்சு அவங்கள பைத்தியமாகி இருக்கும்னு ஒரு தியரி இருக்கு. தியரி நம்பர் 3, சீக்ரெட் மிலிட்ரி வெப்பன் ஆர் UFO. சில லோக்கல் மக்கள் அந்த மலையோட உச்சியில ஆரஞ்சு கலர் க்ளோவிங் ஸ்பியர்ஸ் பறந்ததா சொல்றாங்க.
ரேடியேஷன் இருந்ததுனால இது மிலிட்ரியோட சீக்ரெட் நியூக்ளியர் வெப்பன் டெஸ்டாக கூட இருக்கலாம். தியரி 4 ஸ்னோ மான்ஸ்டர். அந்த குளூரில் மனுஷங்க எலும்பு நொறுக்கிற அளவுக்கு பலம் இருக்கணும்னா ஒரு பனி மிருகத்துக்கு தான் இருக்குன்னு இன்னும் சிலர் நம்புகிறாங்க. 2020 ரஷ்யா மறுபடியும் இந்த கேஸ் ஓப்பன் பண்ணி இது ஒரு அவலாஞ்சி தான் சொன்னாங்க. ஆனால் ரேடியேஷன் எப்படி இருந்துச்சு, நாக்கு எப்படி காணாமல் போச்சு, இது எதுக்குமே இன்னும் தெளிவான விளக்கம் இல்லை. அந்த 9 பேரோட இறப்பு இன்னைக்கும் அந்த மலையில் ஒரு ரகசியமாகவே இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? இது நார்மலான ஆக்சிடென்ட்டா, இல்லை ஏலியன்ஸா, இல்லை மிலிட்ரி அப்படி ஏதாவது பெரிய சதி இருக்கா? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நிறையா மிஸ்டீரியஸான ஸ்டோரிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, bye bye from Socialpedia.